முயற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களையெல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ மகா பெரியவா என்ற தலைப்பில் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு செய்தியை, சிந்தனையை மகா பெரியவா தொட்டு நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய முருக பக்தராக விளங்கியவர், சமீபத்திலே கூட மதுரையிலே முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் ரொம்ப அற்புதமாக நடைபெற்றது. விரைவிலே மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கோவில் விரைவிலே நடைபெற உள்ளது. முருகனை பற்றி சிந்திக்கிற பொழுது நமக்கு எல்லோருக்கும் நினைவுக்கு வருபவர் தவத்திரு வாரியார் சுவாமிகள் அவர்கள். வாரியார் சுவாமிகள் முருக பக்தர் மட்டுமன்றி காஞ்சி மகா பெரியவரிடத்திலேயும் மிகுந்த ஈடுபாடுடையவர். காஞ்சிபுரம் வருகிற பொழுதெல்லாம் மடத்திற்கு சென்று, ஸ்ரீ மடத்திற்கு சென்று நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிற மகானை தரிசித்துவிட்டு அவரோடு அவ்வப்போது உரையாடுவது வழக்கம். ஒருமுறை திருமுரு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் மடத்திற்கு வந்து மகா பெரியவாளை தரிசிப்பதற்காக சென்னையிலிருந்து இந்த நேரத்திற்கு காஞ்சிபுரத்திற்கு வருகிறார் என்கிற செய்தி மகா பெரியவரிடத்திலே சொல்லப்படுகிறது. காஞ்சி மகா பெரியவர் எப்பொழுதும் போல வாரியார் சுவாமிகள் வந்தாலும், வாரியார் சுவாமிகள் வந்தால் என்னை கீழே விழுந்து வணங்க சொல்லக்கூடாது, வணங்கக்கூடாது என்கிற செய்தியை வந்தவரிடத்திலே சொல்லி அதை வாரியார் சுவாமியிடத்திலே சொல்ல செல்கிறார்கள். வாரியார் சுவாமியிடத்திலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இருந்தாலும் சென்னையிலிருந்து கிளம்பி வந்து காஞ்சிபுரம் வந்து உலகத்தினுடைய குருவாக விளங்குகிற மகா சுவாமிகளை பார்த்த மாத்திரத்தில் இவ்வளவு பெரிய உடம்பை வைத்திருந்த வாரியார் சுவாமிகள் டபாரென்று கீழே விழுந்து மகா பெரியவாளை விழுந்து வணங்குகிறார். அப்படி விழுந்து வணங்கிய உடனே என்றைக்கும் வருத்தப்படாத மகா சுவாமிகள் அன்றைக்கு வாரியார் சுவாமியிடத்தில் கொஞ்சம் மனம் கோணலாக நடந்து கொண்டதாக வாரியார் சுவாமிகளுக்கு தெரிகிறது. உடனே வாரியார் சுவாமிகள் அதை நினைத்து கொண்டு சென்னைக்கு திரும்பி விடுகிறார். சென்னையிலிருந்து ஒருவரை அனுப்பி ஏன் சுவாமிகள் என்னிடத்தில் இப்படி நடந்து கொண்டார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவரை அனுப்பி அதை சுவாமியிடத்தில் கேட்டுவிட்டு வாருங்கள் என்று ஒருவரை அனுப்புகிறார். வந்தவர் நேரடியாக ஸ்ரீமடத்திற்கு சென்று அங்கிருக்கிற ஸ்ரீமடத்து பக்தர் மூலமாக, மடத்து தொண்டர் மூலமாக மகா பெரியவாரிடத்தில் செய்தி சொல்லப்படுகிறது. மகா பெரியவா அப்போது சொன்னாராம், வேறொன்றுமில்லை, இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிற நியூஸ் 7 தொலைக்காட்சி காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், வாரியார் சுவாமிகளோடு நெருங்கிய தொடர்புடையவர்களுக்கு தெரியும். எப்பொழுதுமே வாரியார் சுவாமிகள் கழுத்திலே சிவலிங்கத்தை பூண்டிருப்பார். சில பேர் நேரம் அதிலே கூட விபூதி எடுத்து சில பக்தர்களுக்கு அதிலிருந்து கூட எடுத்து கொடுப்பார். அப்படி மகா பெரியவர் சொன்னார், சிவலிங்கத்தை கழுத்திலே பூண்டிருக்கிற வாரியார் சுவாமிகள் கீழே விழுந்து வணங்கினால் அந்த சிவனே விழுந்து வணங்கியதாகிவிடும் என்று நான் நினைத்துத்தான் அப்படி செய்யாதீர்கள் என்று சொன்னேன். பரவாயில்லை என்கிற செய்தியை மட்டும் வாரியார் சுவாமி இடத்திலே சொல்ல சொன்னதாக தகவல் உண்டு. அப்படி வாரியார் சுவாமி இடத்திலே மிகுந்த ஈடுபாடு உடையவர் மகா பெரியவர். மகா பெரியவரிடத்திலே ரொம்ப அற்புதமான ஈடுபாடு உடையவர் வாரியார் சுவாமிகள். நான் திருநெல்வேலியில் இருந்தபொழுது அருணகிரி லாட்ஜிலே தான் திரு வாரியார் சுவாமிகள் தங்குவார்கள். அருணகிரி நாடார் அவர்கள் மதுரையிலே வாரியார் தாசன் விநாயகம் என்று ஒருவர் உண்டு. அவர் தான் எனக்கு திருநெல்வேலியில் இருக்கிற ஆர்த்தாய்ஸ் நவநீதன் என்கிற ஒரு அற்புதமான ஓவியர், நெல்லையப்பர் கோவிலுக்குள்ளே வரையப்பட்டிருக்கிற ஓவியம் அனைத்துமே வரைந்தவர் அவர்தான். அவர் மூலமாக எனக்கு வாரியார் சுவாமிகளுடைய நட்பு கிடைத்து, அவர் லண்டன் புறப்படுவதற்கு முன்பாக வாரியார் சுவாமிகளுக்கு ஒரு 10 நாட்கள் தினந்தோறும் அவருக்கு வாத தைலம் தேய்த்து விடுகிற ஒரு பாக்கியத்தை நான் பெற்றேன். அப்பொழுதும் இந்த செய்தியை வாரியார் சுவாமிகள் இடத்திலே சொன்னார். அப்படி
வாரியார் சுவாமிகள் கீழே விழுந்து வணங்கினால் அந்த சிவனே விழுந்து வணங்கியதாகிவிடும் என்று மகா பெரியவர் வாரியார் சொன்ன செய்தியை இந்த நேரத்தில் அனைவரிடத்திலும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.